ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லக்ன பாவத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதில் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதாவது நான் சும்மா ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய வீடியோ ஒன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அவங்க விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் போய் விஜயகாந்தை சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க தலையில் பூ இருந்துச்சு. ஒன்று அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பதிவோடைய கீழே வந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரேமலதா அவர்களுடைய தலையில் பூ, பிரேமலதா தலையில் பூ, பிரேமலதா தலையில் பூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பேர் 16ஆம் நாள் காரியம் நடக்கிற வரைக்கும் அவங்க பூ போட்டெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதையெல்லாம் படித்தப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த பழமைவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் லக்னத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி நம்ம பேசணும், ஒரு பதிவு போடணும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் இந்த பதிவு ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு வரைமுறை வச்சுட்டு அதை மீறாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே நிறைய படிப்பறிவெல்லாம் பெண்களும் நிறைய பேர் படித்து இன்றைக்கி வெளியே வந்துட்டாங்க. இன்னும் அந்த பழைய முறைப்படியே வாழ வேண்டிய அவசியமோ இல்லை தேவைகளோ இல்லை. இன்றைக்கி வாழ்க்கை முறையில் நிறைய வேறுபாடுகள் வந்துருச்சு. அப்படி அவங்கவுங்க வாழ்க்கை முறையை அவங்கவுங்க தேர்ந்தெடுத்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அது அவங்கவுங்களுக்கு சரின்னு படுது. சிலருக்கு இல்லை, இதெல்லாம் சரியில்லை, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் இன்னும் பழைய முறைப்படியே நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயமாக அந்த மாதிரியும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் எந்த வாழ்க்கை முறை சரி தப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் வரல. பழமையை பற்றியே இன்னும் பேசிக்கிட்டு இருக்க நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்கள தான் இந்த காலத்து மக்கள் பழமைவாதம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பழமைவாதம் பேசக்கூடிய நபர்களுடைய ஜாதக நிலையும் கிரக நிலையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவம் 1ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1ஆம் பாவ அதிபதி குருவாகவும் கேதுவாகவும் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் அந்த பழைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பழைய விஷயங்கள் படி தான் நான் நடந்துக்குவேன், அதாவது அந்த காலத்திலேருந்து சொல்லப்பட்ட விஷயங்களை மாதிரி தான் நான் நடந்துக்குவேன், அதிலிருந்து மீறி வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடந்துக்கிறது, அந்த விஷயங்களை தான் சரி அப்படின்னு சொல்லி பேசுகிறது. அந்த மாதிரி தான் மட்டும் இல்லாமல் எல்லாருமே அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் அந்த லக்ன பாவம் 1ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் தொடர்பு கொண்டிருக்கிற ஜாதகர்களாக தான் இருப்பாங்க. அதே போல் அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அந்த லக்ன பாவத்தை குருவும் கேதுவும் வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் இந்த விஷயங்களை மேலும் ஸ்ட்ராங்காக பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த விஷயத்தை சரி அவங்க இஷ்டம், அதாவது யார் அந்த இடத்துல இருக்காங்களோ அவங்க, இப்போது பிரேமலதா அவர்களையே எடுத்துக்கிட்டால் அவங்க பூ வச்சுக்கிறதோ இல்லை பொட்டு வச்சுக்கிறதோ இல்லை அதை வச்சுக்காமல் இருக்கிறதோ, இன்னும் சொல்லப்போனால் அவங்க தாலி போட்டிருக்காங்க அப்படின்னா கூட அது கழட்டி வைக்கிறதோ இல்லை அவங்க போட்டுகிட்டே இருக்கிறதோ அப்படிங்கிறது அவங்களுடைய சொந்த விஷயம். ஏன்னா அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க பூ வச்சுருக்காங்க, பொட்டு வச்சுருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்களை திருமணம் பண்ணதுக்கப்புறம்னா அவங்க பூவை போட்டு வச்சுக்கல. அதனால் அவங்க பிறந்ததுலேருந்து வச்சுட்ருக்கிற விஷயத்த அவங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை வைக்காமல் போவாங்க, இல்லை அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய சொந்த விஷயம். அதே போல் அவங்க தாலி போட்டிருக்காங்க அப்படின்னா அது அவங்க கணவர் அவங்களுக்கு கொடுத்த விஷயம், திரு விஜயகாந்த் அவர்கள் அவங்களுக்கு கொடுத்த விஷயம். அதனால் அவங்களுக்கு அவங்க கணவர் போட்டதை அவங்க தொடர்ந்து போட்டுட்ருக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை கழட்டி வைக்கலாம். என்ன ஒரு வேலையாக இருந்தாலும் அது அவங்களோட சொந்த சுய விருப்பம், அவங்களோட சொந்த முடிவுகள். அதை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாருக்குமே அதை பற்றி விமர்சிக்கிறதுக்கு உரிமை கிடையாது இல்லைங்களா? இதை யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ன பாவம் 5ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய விஷயங்கள், அதில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க. லக்ன பாவம் 5ஆம் பாவத்தையும் லக்னாதிபதி 5ஆம் பாவ தொடர்பும் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி சொல்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல்
லக்னாதிபதி 3, 7, 11ஆம் பாவங்கள் தொடர்பில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க இந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணக்கூடாதுல்ல. திரு விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிட்டாரு, இன்னும் எதுக்கு இவங்க பூ வச்சுருக்காங்க, பூ பொட்டு வச்சுருக்காங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல, அது நம்ம பண்பாடு இல்லை, நம்ம கலாச்சாரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லக்ன பாவம் 3ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் தொடர்பில் வச்சுருக்கிற ஜாதகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம்மாங்க நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி, அவங்க அப்படி தான் இருக்கணும், ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டப்பட்ட மாதிரி பேசுவாங்க. இதுவே இன்னொரு ஜாதகர்கள் இன்னும் கொஞ்சம் மக்கள் அது அவங்க இஷ்டங்க, அவங்க அப்படி தான் வச்சுருப்பாங்க, அவங்க அப்படி தான் போட்டுக்குவாங்க, அதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாலும் அவங்களுக்கும் கரெக்டுங்க, நீங்கள் சொல்கிறது, அவங்க போட்டுப்பாங்க இல்லை அவங்க போடாமல் இருப்பாங்க, பூ வச்சுப்பாங்க வச்சுக்காமல் இருப்பாங்க, பொட்டு வச்சுக்குவாங்க வச்சுக்காமல் இருப்பாங்க, அதெல்லாம் அவங்களோட சொந்த வெறுப்பு, அதை பற்றியெல்லாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னும் இந்த 3, 7, 11ஆம் பாவ தொடர்பில் லக்னம் இருக்கிற ஜாதகர்கள் ரெண்டு மாதிரியும் பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு இந்த பக்கம் சாஞ்சிக்கணும் அப்படின்னாலும் அந்த பக்கமாக சாஞ்சிக்குவாங்க, இல்லை இந்த பக்கமாக சாஞ்சிக்கணும் அப்படின்னாலும் இந்த பக்கமாக சாஞ்சிக்குவாங்க. இவங்க எனக்கு எதுக்குடா சாமி வம்பு, யார் என்னானாலும் பரவாயில்ல, இவங்க கேட்டால் இவங்களுக்கும் பதில் சொல்லிக்கலாம், அவங்க கேட்டால் அவங்களுக்கும் பதில் சொல்லிக்கலான்னு இந்த ரெண்டு மனப்பான்மையும் இருக்கிற ஜாதகர்களாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லக்ன பாவத்தை 2ஆம் பாவமோ 10ஆம் பாவமோ தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது லக்ன புள்ளியோ அல்லது லக்ன அதிபதியோ அல்ல லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ அதுக்கு சாரம் கொடுத்த கிரகங்களோ 2ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் தொடர்பில் வச்சுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே அவங்கக்கிட்ட இருக்காது, எந்த ஒரு முடிவும் இருக்காது அவங்களுக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, இதுக்கு நம்ம பதில் சொல்லணுமா அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கனாலோ இல்லை இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல அவங்க இருந்தால் அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. அல்லது பர்பஸாக அவங்கள கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, இதிலலாம் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாதுங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வேலைகள் தான் அவங்களுக்கு முக்கியம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றப்போ அவங்க அதை பற்றி பார்த்துக்குவாங்களோ தவிர அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதை பற்றியெல்லாம் அவங்க எந்த வித அதுக்கான ஒரு பதிலும் அவங்கக்கிட்ட இருக்காது. அவங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போது இந்த விஷயத்தினால அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னா அதை பற்றி அவங்க பேசுவாங்க. இந்த விஷயத்தில் அவங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லாத பட்சத்தில் அவங்க இது என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரேமலதாக்கு இந்த பிரச்சனை இருக்குது அவங்கள பற்றி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லிக்கிட்டோம், அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டோம், இவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்களோ தவிர இந்த விஷயத்தில் எந்த ஒரு கருத்தும் அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 2ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும் அதிபதிகளாக ராகு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சுத்தமாகவே இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க. கருத்து சொல்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செய்யவே மாட்டாங்க. அவங்க வேலைகளை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், லக்ன பாவத்தை 4ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் சூரியன், ராகு, சனி அந்த மாதிரி பாவ அதிபதிகளோட தொடர்பில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா அவங்க இது அப்படி தான் இருக்கும், பழமையை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுதான் சரி, பழைய விஷயங்களில் தான் நம்ம கலாச்சாரம் பண்பாடு அதெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் மீறி நம்ம செயல்படவே கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும், கட்டாயம் இந்த மாதிரி தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி ஒரு முரண் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இதை மீறி நடந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை சேர்த்திக்க மாட்டோம், தன்னை மீறி நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுமைப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்த இந்த 4ஆம் பாவ அதிபதிகளும் 6ஆம் பாவ அதிபதிகளும் அதுவும் இந்த ராகு, சூரியன், சனி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கட்டாயமாக அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பழமைவாதத்தை மிக பெரிதுபடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், லக்ன பாவத்தை 8ஆம் பாவ அதிபதி, 12ஆம் பாவ அதிபதி
தொடர்பில் வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லக்னக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமைவாதத்தை அவங்க வந்து இதுதான் கரெக்டு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதை மீறி யாராவது நடக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கவே முடியாமல் மீறினவங்களை வந்து தள்ளி வச்சுருவாங்க. அப்படி இல்லை, அவங்கள வந்து இவங்களால எதாவது பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து அவங்கள வந்து கொலை பண்ணுறது, அவங்கள வந்து இதை அசிங்கப்படுத்துறது, ஊரை விட்டே தள்ளி வைக்கிறது, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க முடியாமல் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க பண்ணுவாங்க. அதாவது இந்த லவ் பண்ணுற பொண்ணுங்க பசங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அந்த ஜாதி விட்டு இன்னொரு ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள போய் தூக்கிட்டு வந்து கொன்றுவாங்க. அந்த மாதிரி சொந்த அப்பா அம்மாவே பொண்ணை கொன்னதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம பேப்பர்லலாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதெல்லாம் வந்து இந்த லக்ன பாவத்திலேயே 8 12ஆம் பாவ அதிபதிகள் தொடர்பு, அந்த பாவத்தொடர்பு, அந்த அதிபதிகள் தொடர்பு, அதில் இருக்கிற கிரகங்களுடைய தொடர்பு, அந்த கிரகங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகங்களுடைய தொடர்புகள், இந்த மாதிரியெல்லாம் வந்து 8 12 ஸ்ட்ராங்காக இருக்கு. அவங்களால அந்த விஷயத்தை இப்போ நடக்கிற இந்த விஷயங்களை ஏற்றுக்கவே முடியாமல் பழையபடியே பொண்ணுனா அவங்க சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எண்ணங்களை மனசில் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாதகத்தில் இந்த மாதிரி பழமைவாத விஷயங்களுக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகளும் பாவநிலைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம வந்து வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் முக்கியமோ அதுக்கு மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். இன்னும் அந்த ரொம்ப பழைய விஷயங்களை பற்றியே பேசி அது இந்த காலத்தில் நடக்காது அப்படின்னா அதையெல்லாம் நம்ம விட்டுறது தான் நமக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பதிவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.